திருவண்ணாமலை கிரிவலம் போகலான்னு எல்லாரும் முடிவு பண்ணோம். போகிற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வரல நீ வரலின்னு ஒரு 2-3 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. கடைசியாக நானும் என் தங்கச்சி மட்டும் போக வேண்டியதாக இருந்தது. சரி போட்ட பிளானை கேன்சல் பண்ண வேண்டாம், நானும் நீயும் போகலாம் ரம்யா அப்படின்ட்டு 2 பேரும் பிளான் பண்ணி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போய் ஈரோட்லேருந்து சேலம் போய் சேலத்துலேருந்து நேராக திருவண்ணாமலைக்கு பஸ் இருந்தது. சாயந்தரம் ஒரு 6 மணி அப்படிங்கும் பொழுது திருவண்ணாமலை வந்து போயிட்டோம். போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. பொது தரிசனத்தில் போயிட்டோங்க. சரியான கூட்டம். ஒரு 1.5 மணி நேரம் நின்றுட்டோம். ஆனால் அந்த கோயில் உள்பிரகாரத்துக்குள்ளே கூட போக முடியல, வெளியிலேயே தான் இருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. சரி இதுக்கு மேலே இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா முடியாது, நம்மளால் கிரிவலமும் போக முடியாது. இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கிரிவலம் நடந்துட்டு காலையில் வந்து சுவாமியை நேரமாக வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு ஹோட்டலில் நல்லா திருப்தியாக வயிறு நிறைய சாப்பிட்டு கிரிவலம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போன அன்னைக்கு பௌர்ணமி கூட கிடையாது, நார்மல் நாள் தான். ஆனால் இருந்தாலுமே அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க. நமக்கு முன்னாடி ஒரு 100-150 பேர், நமக்கு பின்னாடி ஒரு 100-150 பேர் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. விடிய விடிய திருவிழா கூட்டம் மாதிரி நார்மல் டேஸ்லேயும் அத்தனை பேர் வந்து கிரிவலம் நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த 14 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடிஞ்சே போயிடுச்சு. ஒரு 5 மணி அப்படிங்கும்போது தான் 14 கிலோமீட்டர் வந்து நாங்கள் வந்து கடந்து வந்தோம். ஏன்னா பொறுமையாக அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். 4:30-5 மணிக்கு பொழுது கிரிவலம் முடிச்சுட்டு கோயில் முன்னாடி வந்து இருந்துட்டோம். 5:30க்கு வந்து நடை வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணதையுமே உள்ளே விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து அந்த 50 ரூபா டிக்கெட்டில் வந்து உள்ளே போய் சுவாமியை வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக 2 பேரும் பஸ் ஏறி ஈரோடு வந்து வந்துட்டோம். இந்த ட்ரிப் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணி போகிறோன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க.